ஸ்தோத்திரம் 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 ராஜா. நன்றி கர்த்தாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கர்த்தர் நடத்தி தருவீராக. சகல தடைகளும் நீங்குவதாக. தேவரீர் ஒருவருக்கே நாங்கள் மகிமை கனத்தையும் செலுத்துகிறோம். கர்த்தர் எங்கள் நடுவில் எழுந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புகள. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புகள. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் டார்ச் அடிப்பேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் டார்ச் அடிப்பேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம்.
புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி கொண்டாடிடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். துயரத்துக்கு பதில் ஆறுதலே, இன்று ஆறுதல் ஆறுதலே. துயரத்துக்கு பதில் ஆறுதலே, இன்று ஆறுதல் ஆறுதலே. சாம்பலுக்கு பதில் சிங்காரமே, இன்று சிங்காரம் சிங்காரமே. சாம்பலுக்கு பதில் சிங்காரமே, இன்று சிங்காரம் சிங்காரமே. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது, கலக்கம் நீங்கி
பாடி எரிகோ பிடிப்போம், துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிச்சான், விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிச்சான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனை மாறினான், ஆடுகள் மேய்த்தவன் அரசனை மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம், ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான், மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். கட்டளை பிறந்தது போனான் நினிவே, கட்டளை பிறந்தது போனான் நினிவே. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். வாயிலே எக்காலம் கையிலே திருவசனம், வாயிலே எக்காலம் கையிலே திருவசனம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம், சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு துதியின் ஆயுதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். துதி என்பது ஒரு ஆயுதம், கஷ்டம் கிடையாது. ஆண்டவரை துதிக்கிறது நம்மளுக்கு ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது. தேவனை துதிப்பதோ ஜெபிப்பதோ ஆராதிப்பதோ நமக்கு ஒரு கஷ்டமாக நினச்சோம்னா அந்த நினப்பை கொடுக்கறது கூட பிசாசு தான். இவ்வளோ நேரம் பாடணுமா, இப்படி தான் பாடணுமா, அதெல்லாம் சாத்தானுக்கு பிரியமில்லாத காரியம், அவன் பயப்படுகிற காரியம். துதியை கண்டா அது ஆண்டவராகிய தேவனை, கர்த்தராகிய தேவனை நம் இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணி அவரை துதிக்கிற இடத்துல அவனால் இருக்க முடியாது. ஏன்னா அவன் செஞ்ச வேலை, அவன் அதுக்காக தான் நியமிச்சார். அதுலேருந்து அவனை தள்ளிட்டார். இப்போ அவனால் நினச்சா கூட துதிக்க முடியாது. இயேசுங்கிற நாமத்தை அவனால் சொல்ல முடியாது. அல்லேலூயா. நான் பரலோகம் போவேன்னு அவனால் சொல்ல முடியாது. அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது, அவனுக்கு மன்னிப்பு கிடையாது, அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது, அவனுக்கு மீட்பு கிடையாது. அவன் தேவ சாயலாக கிடையாது. நீங்களும் நானும் தேவ சாயலாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகவே நாம் இருக்கிறோம். அதை தான் அவனால் தாங்கவே முடியல. அதுவும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தேவனை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அவனால் அதை தாங்கி கொள்ளவே முடியாது. அதனால தான் துதிக்க விட மாட்டான், ஆராதிக்க விடவே மாட்டான். அந்த துதியின் அந்த சத்தத்தை கேட்குற இடத்துல அவன் ஆட ஆரம்பிச்சிடுவான், ஓட ஆரம்பிச்சிடுவான். அல்லேலூயா. துதிக்க துதிக்க நம்மளுக்கு ஒரு பெரிய மகிமை ஆண்டவர் வச்சிருக்காரு. கேரி ஆற்று நீர் வெற்றினாலும். இந்த பாடலில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறதுனா, விசுவாசம்னா என்ன? சிம்பிளா நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அவன் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாம் தான் நம்புகிறதற்கு ஒண்ணுமே இல்லை, ஏதாவது இருந்தால் தானே, ஏதாவது ஒரு பிளாக் போர்டுன்னு இருந்து ஒரு சாக் பீஸ் இருந்தால் தானே எழுதி வைக்கிறதுக்கு, ஒண்ணுமே இல்லையே.
ஆண்டவர் ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்து, ஒரு வரைபடத்தை கொடுத்து, ஒரு ஸ்கெட்சை கொடுத்து, ஒரு தரிசனத்தை கொடுத்து, எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு காண்பிச்சு, இதுதான்ப்பா உன் அழைப்பு, இதுதான் உன் தரிசனம், இங்கே போ, இந்த காரியங்களை செய்யன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட முழுமையாக சொல்லவே இல்லை. வா, நான் கானானுக்குள்ள உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இங்கேருந்து இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, இந்த நாளில் நீ ட்ராவல் பண்ணுவ, அங்கே உனக்கு இவ்வளோ பிரச்சனை வரும், அங்கே பஞ்சம் வரும், எகிப்துக்கு போவ, அபிமெலேக்கிட்ட போவ, உனக்கு போராட்டங்கள் வரும், உனக்கு பிள்ளைகள் இருக்காது, நிறைய இதெல்லாம் எதுவுமே அவர் சொல்லவே இல்லை. மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போ, அங்கே யார் இருக்கா, எந்த மொழி பேசுகிறாங்க, என்ன கலாச்சாரம், என்னத்தை வெளிப்படுறாங்க, அவங்க கொடூரமானவர்களா அன்புள்ளவர்களா, எதுவுமே கேட்கல. என் கூட யார் வருவா, யாரை கூட்டிகிட்டு போகிறது, நீ எழுந்து, நீ அங்கே சிங்குலரில் சொன்னார், எல்லாத்தையும் சேர்த்துக்க. ஆபிரகாம்கிட்ட பார்த்து நீ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு எகிப்துக்கு வா அப்படின்னு சொன்னது போல அப்படி அல்ல. சரி, யாக்கோபுக்கு இங்கே அவர்கிட்ட சொல்றாரு, கீழ்ப்படிஞ்சு மனைவி போறாங்க. தரிசனத்துக்கு ஏற்றவர்கள் அந்த தரிசனத்தை அடைந்தார்கள், தரிசனத்துக்கு லாய்க்கு இல்லாதவர்கள், தரிசனத்திற்கு ஒத்து வராதவர்கள் அந்த தரிசனத்தை இழந்து போனார்கள். யோனா அவருடைய கசின் அவர் வர்றாரு, லோத்து, அவருக்கு அந்த தரிசனத்தில் இடம் இல்லை, அதனால அவர் பிரிஞ்சு போயிட்டார். அவங்க அப்பாவுக்கு கூட அந்த தரிசனத்தில் இடம் இல்லை, பாதி வழியில இறந்து போயிட்டாரு. யாருக்கு தேவன் அழைத்திருக்கிறாரோ, அழைப்பு இருக்கோ, அந்த அழைப்பை நம்பி போயிட்டோம்னா நிச்சயம் நடத்துவார். எலியாவை குறித்து சொல்லும் பொழுது, ஊருக்கே பஞ்சத்தை இவர் தான் கொண்டு வர்றாரு. என் வார்த்தையின்படி அல்லாமல் மழையும் காற்றும் பெய்ய, மழை வராது, தண்ணி இருக்காது, விவசாயம் இருக்காது, செழிப்பு இருக்காது. சொன்னவரே இவர் தான். ஆனா இவரை கொண்டுட்டு போய் எங்க உட்கார வைக்கிறாரு, கேரி தாற்றலி போ, அங்க ஒழிச்சுக்க. ஏன் ஆண்டவர் சொல்றாரு, சத்துருக்கள் வரும் பொழுது ஆவியானவர் மலைகளில் ஒன்றாவது குகையில் ஒன்றாவது எடுத்துக்கொண்டு போக முடியுமே. ஆண்டவருடைய வல்லமையெல்லாம் சோதிச்சு பார்க்கல, சொல்லிட்டாரா நான் போறேன். எப்பயுமே ஆண்டவர் சொன்னதை ஜஸ்ட் அப்படியே எஸ் லார்ட், எஸ் லார்ட், கேள்வி கேட்காம. இது எப்படி ஆகும், மரியாள் கேட்குறாங்க, இது அவங்களுக்கு தெரியல, இது எப்படி ஆகும், அவங்க நிலைமை வேற. ஆனால் சகரியாவை போல எப்படி ஆகும்னா நீ பேசாத, வாயை மூடிக்கின்றவர். நம்ம எப்பயுமே தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா, எனக்கு எங்கள் சபையில் நான் ஆராய்ச்சிட்டு இருக்கிறப்ப நான் ஊழியத்துக்கு வரலாமா வேண்டாமான்னு 2016 அவ்வளோ போராட்டம் இருக்குது. ஆண்டவர் அழைக்கிறாரு, எனக்கு பாஸ்டர்கிட்ட இருந்து, எங்கள் பாஸ்டர்கிட்ட இருந்து கன்ஃபர்மேஷன் வேணும். நான் கேட்க மாட்டேன், ஆண்டவர் அவர் மூலமாக பேசணும். நான் போய் ஆண்டவர் இந்த மாதிரி என்னோடு பேசுகிறார், எங்கள் பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் எனக்கு இந்த மாதிரி தேவன் என்னோடு பேசுகிறார், அநேக பரிசுத்தவான்கள் எனக்கு இப்படி தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, நான் ஊழியத்துக்கு வரலாமா, நான் வந்தால் என் குடும்பத்தை யார் நடத்துவா, எனக்கு வாடகை யார் கொடுப்பா, பிள்ளை யார் படிக்க வைப்பா. அப்போ வந்து பியூலா மட்டும்தான், ஜான் கூட இப்போ சின்ன பிள்ளை, ஆமாம் பிறந்தப்ப. யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கிறேன். செய்தி நல்லா போயிட்டுருக்கு, அருமையான செய்தி, ஏதோ ஒரு டாப்பிக்கில் போயிட்டுருக்காரு. திடீர்னு செய்தியை நிறுத்திட்டு ஒரு வார்த்தை சொன்னார், நீ ஊழியத்துக்கு வரதா இருந்தால் உன் மூளையை கலட்டி வச்சுட்டு ஊழியத்துக்கு வா அப்படின்ட்டு அவர் செய்திக்குள்ள போகிறார். இந்த லாஜிக் பேசிட்டு இது எப்படி ஆகும், என்ன நடக்க போகுது. நான் ஒன்று சொன்னேன்னா, நான் சென்னையில் வந்து வாக்கிங் போகும்பொழுது அந்த ஓரமாக பார்த்தீங்கன்னா, அப்போ நான் 2013-14 அந்த அருகம்புல் ஜூஸு, மணத்தக்காளி ஜூஸு, வேப்பலை ஜூஸுன்னு கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஜூஸ் வச்சுருப்பாங்க. டம்ளர் மட்டும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000-2000 பேர் குடிப்பாங்க. அவ்வளோ பேர் அசோக் பில்லர் பக்கத்தில் காலைல டியூட்டிக்கு போகும்பொழுது இறங்கி ஒரு டம்ளர், இன்றைக்கி வல்லார ஜூஸு, இன்றைக்கி அருகம்புல் ஜூஸு, அது நிறைய வச்சுருப்பாங்க. நாங்கள் மாற்றிக்குவோம். அப்போ நான் நினைக்கிறேன், திருச்சியில் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கடையே இல்லை. நம்மளுக்கு இருக்கிற காசுக்கு வந்துச்சுன்னா ரிசைன்மெண்ட் வரப்போ ஒரு காசு வரும். ஸ்ரீரங்கத்தில் ஒரு வண்டியை போடுவோம், கேகனூரில் ஒரு வண்டியை போடுவோம், பிஹெச்எல்ல ஒரு வண்டியை போடுவோம், ஆளை போடுவோம். இங்கெல்லாம் பாக்கெட் எல்லாமே ஜாமான. என்னப்பா பார்க்குறேன், நிஜமாக அதெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன்ப்பா, நிறையா யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா காசு வேணுமே. காலையில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும் போயிட்டு அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு போயிடலாம். வாக்கிங் போகிறதுக்காக தொப்பையை குறைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் எங்கே இந்த ஏரியாவில் தான் நடக்கிறாங்க. கேகனூர்லாம் எவ்வளோ ஏரியா, ஸ்ரீரங்கம், அந்த பாலம், அந்த இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். பிஹெச்எல்லாம் வந்து நல்ல ஒரு பாப்புலரான ஏரியா, 10 ரூபானாலும் 5 ரூபானாலும் குடிப்பாங்க அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னார், மூளையை கழட்டி வச்சுட்டு ஊழியத்துக்கு வா. ஐயோ, அதை நினச்சா இன்றைக்கி போய் அந்த அருகம்புல் ஜூஸ் விற்கிறவனா இருந்தாக்க அந்த அளவுக்கு ஊழியத்துக்கு வந்திருக்க முடியுமா, அவங்களெல்லாம் பார்த்துருக்க முடியுமா, நீ அப்படியே போன்றிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்தது உண்மை என்றால் அவர் நடத்துவது உண்மை. அவர் நடத்துவார். நம்முடைய சிந்தைக்கும் நம்முடைய மனதிற்கும் நம்முடைய கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டு செயல்படுவார். அதான் உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் வழி எதுவாக இருந்தாலும் சரி. யோசனைகள் நிறையா இருக்கும், நிறையா யோசிச்சுட்டு இருப்போம். 1000 யோசனை, எப்படி பிழைக்கலாம், எப்படி எதை செய்யலான்ட்டு.
ஆண்டவர்கிட்ட போய் தெரியலன்னா ஆண்டவர்கிட்டே சொல்லிடலாம், மனுஷர்கள்ட்ட கேட்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட போயிட்டு இந்த முன்னாடிலாம் பூவா தலையான்னு போட்டு பார்ப்பாங்க, இல்லை கோயிலெல்லாம் போனீங்கன்னா சிவப்பு இந்த குங்குமத்தையும் ஊதியம் போட்டு எது வருதோ அதை எடுக்கலான்ட்டு. ஆண்டவர்கிட்ட நோ சாய்ஸ், சொன்னதான் ஒரே வார்த்தை, இதை செய்யணும் செய்யணும். ஆனால் அவர் சொல்கிற விஷயம் நம்ம லாஜிக்கு ஒத்தே வராது. எப்பயுமே ஆண்டவர் பாசிபிளான விஷயத்த சொல்லவே மாட்டார். ஏன்னா எல்லாரும் செய்யக்கூடிய விஷயத்தை அவர் சொல்லி செஞ்சார்னா அவர் தேவன் அல்ல. எதுவுமே நடக்க வாய்ப்பே இல்லாத விஷயத்தை அவர் சொல்லி செஞ்சா அவர் தான், அதில் தான் வல்லமை வெளிப்படும், அதில் தான் அவருடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. அப்போ நாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என்ற வழிகளை நான் ஒப்புவிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் நான் செய்யனாலும் இருக்கிறேன், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா நம்முடைய யோசனையில் ஏதாவது ஒரு யோசனை ஆண்டவரே கொடுத்து இதன்படி நீ செய்யணும் ஆண்டவர் நடத்துவார். அவர் நம்மளோட பேசுவார். அப்போ பேசும் பொழுது எலியாவை போல ஓடி போய் உட்காந்துக்க வேண்டியதான். காத்திருந்தா போதும், காக்கா தானா தேடி வரும். காத்திருந்தால் போதும், காக்கா தானாய் தேடி வரும். கேரி தாற்று நீர் வற்றினாலும் பாடலாமா? பஞ்சத்தில் வாடினாலும், கேரி தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மாயன்மை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் மாயன்மை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியினார் உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்கும் ஆவியினார் உருவாக்கி நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. முடியாது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் முன்னில் தோன்றிடுமே. முடியாது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் முன்னில் தோன்றிடுமே. அளவற்ற நன்மையினால் ஆண்டு நடத்திடுவார். அளவற்ற நன்மையினால் ஆண்டு நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. இருளான பாதை நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். இருளான பாதை நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் உன்னை மூடி நடத்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் உன்னை மூடி நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. வேதனையால் நீ வாடும் நேரம் இருக்கிறேன் என்றவர் வந்திடுவார். வேதனையால் நீ வாடும் நேரம் இருக்கிறேன் என்றவர் வந்திடுவார். அளவற்ற அன்மையினால் உன் கண்ணீர் துடைத்திடுவார். அளவற்ற அன்பினால் உன் கண்ணீர் துடைத்திடுவார். கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர்
சந்தோஷமாய் மாறும். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும்பா. உங்கள் கவலைகள் கவலை கண்ணீர் எல்லாம் மாறி போகும் அப்பா. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கும் பொழுது ஆபிரகாமுடைய திராணி தெரியும். ஏன்னா ஆபிரகாமுக்கு எதையுமே அவர் வச்சுக்கல. அன்லிமிட்டெட் லவ், அன்லிமிட்டெட் ஒபீடியன்ஸ், அன்லிமிட்டெட் ஃபெய்த், எதையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஆனால் இவ்வளவுதான் என்னால முடியும், இவ்வளவுதான் உங்களை நேசிக்க முடியும், இவ்வளவுதான் உமக்கு நான் என்னால கனி கொடுக்க முடியும், இவ்வளவுதான் என்னால கீழ்ப்படிய முடியும், இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லவே இல்லை. என் ஆண்டவருக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படுகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஐயா 60 வயசுல அழைச்சவரு 120 வயசுல பேசுறாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்ப நான் அறிந்திருக்கிறேன். 40 வருஷத்துக்கு பக்கத்துல அவர் எவ்வளவு புலம்பி இருப்பார், எவ்வளவு கதறி இருப்பார், குழந்தை இல்ல குழந்தை இல்ல. 100 வயசுல குழந்தைய கொடுத்து அது 120 வயசு வரும்பொழுது பிள்ளைக்கு 20 வயசு, இன்னும் கொஞ்ச நாள் அவருக்கு திருமணம் செஞ்சு எல்லாம் பார்க்கணும். ஆனா அந்த வயசுல அந்த நாள்ல நீ எனக்கு பலி கொடுன்னு சொல்றப்ப அவர் ஒண்ணுமே சொல்லல. ஆண்டவரே இஸ்மவேலையும் துரத்திட்டீங்கப்பா, ஆகாரையும் அனுப்பி விட்டீங்கப்பா, சாராளுக்கு வயசாயிடுச்சு, எனக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. ஆனா கலங்கல கலங்கல கலங்கல. என்ன நம்புறாரு என் தேவன், என்கிட்ட எதிர்பார்க்கிறார் என் தேவன். இதை நீ கொடுப்பாயான்ற அவர் என்ன எதிர்பார்த்திருக்காருன்னா, அவர் கேட்கிறவர் பெரியவர், நான் அவருக்கு பூர்ணமா நான் கீழ்ப்படுவேன், நான் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்ததுனால ஆண்டவர் சந்ததியை ஆசீர்வதித்தார், சந்ததியை ஆசீர்வதித்தார். உங்கள் பிராணிக்கு மேலாக, உங்க சக்திக்கு மேலாக ஆண்டவர் எதையுமே உங்களை சோதிக்க மாட்டார். நம்பிதான் அந்த சோதனை வருது. உங்க திராணி இவ்வளவுதான் தெரியும் ஆண்டவருக்கு. நிச்சயமாய் 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 அந்த திராணிக்கு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் வழியையும் கர்த்தர் உண்டாக்குவார். அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். எப்ப ஆபிரகாம் வீட்டை விட்டு புறப்படுறாரோ அதுக்கு முன்னாடியே பிதாவானவரும் ஆட்டுக்குட்டியானவர் அந்த மலைக்கு வந்துட்டாங்க. எப்ப ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்தை விட்டு ஈசாக்கை கையில பிடிச்சு கொண்டு நடக்கிறாரோ அதே மொமெண்ட்ல ஒரு ஸ்டெப் ஆபிரகாம் எடுத்து வைக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இறங்கி வந்துட்டாங்க. என் மகன் என்ன தேடி வர்றாரு, என் மகன் என்ன தேடி வர்றாரு. அவருக்கு பலிக்காக எங்க போவாரு? அவருடைய மகனை மீட்டுக் கொள்ளணுமே, என் மகனை நான் தர்றேன். அவருடைய மகன் ஆபிரகாமின் மகனை மீட்டுக் கொள்வதற்காக பிதாவாகிய தேவன் தமது மகனை நமக்காக கொடுத்திருக்கிறார். நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். பிராணிக்கு மேலாக சோதி
அகப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தங்கிடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தங்கிடுவார். நேசர் வருகையில் தங்கிடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை இறங்கட்டும் அப்பா. வல்லமை தேவனே உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஆண்டவர் நொறுங்கின எல்லா இதயத்திலையும் என் ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. பலஷகல பரகல சாத்தானின் கோட்டையை முறியடிக்க தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. வல்லமை வல்லமை ஆண்டவரே தேவனே வல்லமை ஆண்டவரே எங்களை ஊற்றுங்கப்பா. நிரப்பு 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 ராஜாவே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடும். நிரப்புமே. ஆவியின் வரங்களினால் 9 வரங்களாலுமே என்னை நிரப்பும் அப்பா. ஆவியின் 9 வரங்களால் நிரப்பும் அப்பா. கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்துமை மகிமைப்படுத்துவேன். கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்துமை மகிமைப்படுத்துவேன். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு
ஆவியில நிரம்பி கொண்டே இருக்கலாமா? ரிபா லஹாதா லலபா ஓ ரபா கபாதா லகதால ஓ ரபதா லிபா ரஹலா ஓ லபா ரகதா. இழந்த அபிஷேகம் ஆண்டவரே, இத்தனை நாள் உங்களுடைய சமூகத்துல வர முடியல, இத்தனை நாள் உங்க அபிஷேகத்துல நிரம்ப முடியல ஆண்டவரே. அப்ப ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம், புது ஒளிவை எண்ணெயின் அபிஷேகம் ஓ ரிபா லபா கால கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டிருக்கிற அந்த ஒளி, அந்த வெளிச்சம் ஆண்டவரே, குத்து விளக்கிலிருந்து ஆண்டவரே இருக்கிற அந்த ஒளிவை எண்ணெயின் அபிஷேகம் ரிபா லபா ஓ ரபா கபா தகுதுல லபா ஓ ரபா கபா தகதல லிபா கா ஓ ரபா தல கஷகு துகத்தல லபா ஓ ரிபா தல லபா லிகலபா. கர்த்தருடைய ஆலயத்துல ஓ குத்து விளக்கை போல, கர்த்தருடைய ஆலயத்தின் குத்து விளக்கை போல அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீர் வைத்திருக்கிறீர். ஓ ரிபா 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில உலாவுகிறவர் ஓ ரிபா லா லகல ஹரா லகர ககதல லக லக லகலபா. நான் தான் அந்த அபிஷேகம் ஒளிவ மரம், நான் தான் அந்த குத்து விளக்கு ஓ ரிபா கபா ஓ ரிபா தல ஷகதலபா. சொல்லுவோமா, ஆண்டவர் என்னை உலகத்திற்கு ஒளியாக வைத்திருக்கிறார், என் நடுவிலே என் ஆண்டவர் உலாவி வருகிறார், நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில உலாவுகிறவர், இஸ்ரவேலின் பாளையத்திலே உலாவுகிறவர், பகலின் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்திலே உலாவி வந்தவர். லிபக்கரபா லிபரபா லிகரல் ஷகதுகா தலபா ஒரிமலா கிரிமலா கரக்கலா லக லக தகதல லிபரஹோலா லகரா துதலா பரபா. நான் உன்னிடத்தில் வந்து உன்னிடத்தில் வாசம் பண்ணுவேன், நான் உன்னிடத்தில் வந்து உன்னிடத்தில் வாசம் பண்ணுவேன், நான் உன்னிடத்தில் வந்து உன்னிடத்தில் வாசம் பண்ணுவேன். நீ மரகல ஒலிக்ரஹோ லதுசரஹோல லப்ரூஹல நீக்கராது துசகத்தை கரபதல. ஆவியானவரே, என்னிடத்தில் காணப்படுகிற எல்லா கசப்பான காரியங்கள், அருவருப்பான காரியம், துக்கமான காரியம், என் தேவன் ஆண்டவரே விசனப்படுகிற காரியம் எல்லாவற்றையும் இப்ப எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே கேட்கலாம், ஆண்டவரே பிடுங்கி எரிங்க, பிடுங்கி எரிங்க என் நேரத்தை, என் காலத்தை, என்னுடைய எனர்ஜியை, என்னுடைய ஐஸ்வர்யத்தை திருடுகிற எல்லா பொல்லாத அந்தகார வல்லமைகள் விலகுவதாக. என்னை பாவத்துக்குள்ள தள்ளுகிற பொல்லாத ஆவி, கோபம், எரிச்சல், கசப்பு, பொறாமை, எல்லா கிரியைகளை கொண்டு வருகிற எல்லா அந்தகார வல்லமை இந்த ஆராதனை வேளையில நிர்மூலமாகட்டும். ரிபாக்கலா ரிபாக்க சுதுதல ரிபாக்கரதல சதுதல பர லிபலகரப. ஜெபிக்க ஜெபிக்க ஒரு விடுதலை, ஜெபிக்க ஜெபிக்க சபையில ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் இப்ப ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவரே, எனக்குள்ளரே நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற போராட்டம், எனக்குள்ளாரே நானே அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த போராட்டம் இயேசுவின் நாமத்துல முடிவுக்கு வருவதாக. ஷபரகதலகல. யாருக்கும் தெரியாம, யாருக்கும் தெரியாம எனக்குள்ளார நான் வச்சு போராடி கொண்டிருக்கிறேன், எனக்குள்ள நான் வச்சு போராடி கொண்டிருக்கிறேன். என் தோல்விகள், என்னுடைய அவமானங்கள், என் உலர்ந்து போன நிலைமை, ஆண்டவரே என்னோட கசப்புகள் எல்லாவற்றையும் இப்ப இந்த நேரத்துல உங்க அக்கினி எரிப்பதாக, உங்க அக்கினி எரிப்பதாக, உங்க அக்கினி எரிப்பதாக இயேசுவின் நாமத்தினால. லிபலகரா லிகரா ஷகுலுகலகரபா லிபலகதலகல ஷகதலுகதல லபரிகா துல சகுதுரபா திரவதலபா ரஹானிதுல ஷகுதலபல. என் தேவன் யுத்தம் பண்ணுவீராக, என் தேவன் யுத்தம் பண்ணுவீராக. கர்த்தர் 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 இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ள தேவன். ஹalleluya 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 ஹalleluya. கடைசி நாட்களிலே ஒரு பக்கம் ஜனங்கள் மிக கொடியவர்களாய் மாறிக்கொண்டிருப்பார்கள், அக்கிரமம் மிகுதி ஆவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அதே சமயம் ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நமக்கு ஒரு தாகம். எவ்வளவு பேர் மந்திரவாதம் பண்ணலாம், பில்லி சூனியங்கள் பண்ணலாம், வசியங்கள் பண்ணலாம், மருந்து வைக்கலாம், எதை வேணாலும் பண்ணலாம், குடிக்கலாம், வெறிக்கலாம், விபசாரம் செய்யலாம், கொலை செய்யலாம், திருடலாம், பொய்யான இடலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அகங்காரமாய் நடக்கலாம், சுயநலமாய் வாழலாம். ஆனா அதெல்லாம் மாம்சத்தின் கிரியை, அதெல்லாம் பிசாசின் கிரியை. தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களில் அன்பு கூர்ந்து, தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களிடத்திலே இறங்கி வந்து உலாவுகிறவர், இறங்கி வந்து உலாவுகிறவர். கண்களை மூடுவோமா? ஆவியானவரே, என்னை விட்டு போகாதீங்கப்பா, என்னை விட்டு விலகாதீங்க. தாவீது கதறுகிறார், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் விபச்சாரம் பண்ணினேன், ஏமாத்தினேன், கொலை செஞ்சேன், காரியத்தை மறைச்சேன், ஆனா இவ்வளவு அக்கிரமம் செஞ்சுட்டேன்,
நீங்க என்னை விட்டு போயிடாதீங்க. உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க. உமது பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துடாதீங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பா. நான் பாவம் செய்துட்டேன் ஆண்டவரே. நான் பாவம் செய்தது உண்மைதான் ஆண்டவரே. நான் துரோகம் செய்தது உண்மைதான். ஆனா உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்கப்பா. உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்கப்பா. உங்க பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் எங்கே போவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? நீர் எனக்கு வேண்டும் அப்பா. என்னை சோதித்து பாரும், என்னை சோதித்து பாரும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்களேப்பா. என் மேல அந்த தண்ணீர், என் மேல அந்த அபிஷேகம் ஊற்றுங்கப்பா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். சங்கீதம், முதல் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். தேவ சமூகத்துல கர்த்தருடைய பிரசன்னத்துல நாட்டப்பட்ட விருட்சம் அது நான் தான், அது நாம தான். இலைகள் உதிராது, இலைகள் காய்ந்து போகாது, வேறற்று போகாது. இது கனி கொடுக்கும். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தை போல எசேக்கியேல் 47 பார்க்கிறோம். கரையின் இரு புறத்திலும் 12 விதமான விருட்சங்கள், 12 விதமான கனிகளை தருகிற விருட்சங்கள் பரலோகத்தில். இன்னைக்கு நான் தேவ ஆலயத்தில் மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும், மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். நான் கனி கொடுப்பேன் ஆண்டவரே. நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே
ஏசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுவோமா? மனதுருகும் தெய்வமே ஏசையா என் மேல் மனதுருகி என் பாவங்களை மன்னித்து என் அக்கிரமங்களை எல்லாம் கழுவினீரே. அப்படியே நம் ஜெப வேலைக்குள்ள போகலாம். ஜீசஸ்